ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ. உங்கள் அனைவருக்கும் மனித உரு ஏற்ற இயேசு பாலன் ஆசிரையும் அருளையும் நிறைவாக கிறிஸ்து பெருவிழாவில் அளிப்பாராக. இதய குகையில் இயேசு. தாயும் தந்தையுமான இறைவனின் மடியில் என்றும் மலரும் இயேசு படைப்பின் மடியிலும் வரலாற்றின் மையத்திலும் தொடர்ந்து பயணிக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வரலாற்றில் மாமரியின் மடியில் ஆவியின் ஆற்றலால் மனித வடிவம் எடுத்து இன்று வரை என்றும் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றிருப்பதை இயேசு பிறப்பு விழா புதுப்பித்து பொலிவடைய செய்கிறது என்று மகிழ்வோம். மகிழ்வை மக்களோடு அடுத்தவரோடு பகிர்வோம். இறைமகனின் தரிசனம். கடவுளை யாரும் கண்டதில்லை. தந்தையின் மடியில் இருக்கும் வாக்கு காண்பது உண்டு. படைப்பு காண முடியாத கடவுளின் திருவுடலாகும். அந்த உடல் தான் வாக்கு. படைப்பை நம்பிக்கையோடு பார்ப்பவர் கடவுளை தரிசிக்க இயலும். படைப்பை நம்பிக்கையோடு பார்ப்பவர் படைத்த கடவுளை தரிசிக்க முடியும். குறிப்பாக பெயர் வடிவம் பெற்ற மகனை தரிசிக்க முடியும். படைப்பு தூய ஆவியால் இயங்குகிறது என்றும் நம்ப முடியும். நமது நாட்டின் முன்னோர்களும் இக்காலத்தவரும் கடவுளை படைத்தவனை படைப்பில் தரிசித்து வருகின்றனர். 4 வேத நூல்களும் இந்த அனுபவத்திற்கு ஆதாரமாகும். படைப்பிலே ஈஸ்வரனையும் பகவானையும் குலதெய்வத்தையும் நமது நாட்டு மக்கள் நம்புவது நமக்கு நல்லது, நற்செய்தி பகிர்வுக்கும் பொருத்தமானது என்று நாமும் இந்திய கிறிஸ்தவர்களாய் தமிழக கிறிஸ்துவராய் விளங்க இயேசு பிறப்பு விழா சரியான, நியாயமான, நீதியான, தேவையான அடித்தளமாகும். மணமகனின் தரிசனம். பெயர் வடிவம் இல்லாத பரமன் படைப்பு வழியாய் தன்னை வெளிப்படுத்தி வருவதோடு மனித குல மீட்புக்காக தனது வாக்குறுதியின்படி மனு உருவாகிறார் என்ற பரம தந்தையின் ரகசியம் மறையுண்மை எவ்வளவு வியப்புக்கும் மகிழ்வுக்கும் மனித குலத்திற்கு உரியது என்று புகழ்பாடுவோம். படைப்பினுடைய கொடுமுடித்தான் மனித குலம் என்பதை மனித குலம் உணர்வது என்றும் என்றென்றும் நல்லது. மனித குலத்தில் இறைமகன் மனுமகனாய் பிறந்தது புராணம் அல்ல, அது வரலாற்று நிகழ்வாகும். வரலாற்றில் நடந்தேறிய நிகழ்ந்த வரலாறாகும். படைப்பின் கொடுமுடி மனிதம், படைத்தவரின் கொடுமுடி ஆவி. படைப்பின் கொடுமுடி மனிதம், படைத்தவரின் கொடுமுடி ஆவி. இவ்விரண்டும் ஆவியால் அன்னை மரியாள் மடியில் தவழ்ந்தது எல்லாருக்கும் உரிய நற்செய்தியாகும். பிறப்பிலும் படைப்பிலும் மனித குலத்தின் முன்னுரிமையை, முதன்மையை நமது நாடும் மீண்டும் உணர்வது தேவைப்படுகிறது. பிறப்பிலும் படைப்பிலும் மனித குலத்தின் முன்னுரிமையை, முதன்மையை நமது நாடும் வீடும் உணர்வது இன்று அனைவருக்கும் தேவைப்படுகிறது. படைப்பு முழுவதிலும்
கடவுளின் உடனிருப்பு இருப்பினும் மனிதரில் கடவுளின் உடனிருப்பு மேன்மையானது, முழுமையானது, புனிதமானது, அருள்வாழ்வானது. குடிசையும் குகையும். படைப்பிலும் மனித குலத்திலும் நான் காண்பது வெள்ளி வடிவத்தைத்தான். படைப்பிலும் மனித குலத்திலும் நாம் காண்பது வெள்ளி வடிவத்தை தான். உள் வடிவத்தை வரையறுக்க இயலாது, உணர இயலும், காண முடியாது. அகத்தை உணரும் அடையாளம்தான் கிறிஸ்துவ மரபில் குடிலாகவும் இந்திய மரபில் குகையாகவும் நமக்கு அருளப்படுகிறது. அகத்தை உணரும் அடையாளம்தான் கிறிஸ்துவ மரபில் குடிலாகவும் இந்திய மரபில் குகையாகவும் நமக்கு அருளப்படுகிறது. வறுமையில் படைத்தவருக்கே இடமில்லை. எளிமையைத்தான் இறைவனுக்கு இடம் உண்டு. இருப்பது இல்லாதது போல் தென்படுகிறது, ஆனால் இல்லாதது இருப்பது போல் தென்படுகிறது. காண்பது காணாமல் போகும், காணாதது தான் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை வாசித்தால் புரியாது, நம்பிக்கையால் புரியும். எங்கும் மனிதம் எதிர்பார்ப்பதில்லையோ அங்கு இறைவன் இடம்பெறுவது கடவுளின் கலையாகும். எங்கு மனிதம் எதிர்பார்ப்பதில்லையோ அங்கு இறைவன் இடம்பெறுவது கடவுளின் கலையாகும். நமது நினைவுகள் வேறு, அவரது நினைவுகள் வேறு. யாரும் பொருட்படுத்தாத குடில்தான் இயேசு பிறக்கின்றார். நமது செயலாற்ற தன்மையில், இதயத்தின் ஆழத்தில், இதய குகையில் இறைவனை தரிசிக்க மௌனமும் அசைவின்மையும் பயன்படும். நமது செயலாற்ற தன்மையில், இதயத்தின் ஆற்றலில், இதய குகையில் இறைவனை தரிசிக்க மௌனமும் அசைவின்மையும் பயன்படும். குகை அனுபவம்தான் கோபுர அனுபவத்திற்கு அடித்தளம். எங்கும் இந்திய இயேசு, அம்மையும் அப்பனுமான இறைவன் தொடர் படைப்பின் காரணமாக இருந்து வருகிறார். இயேசு கிறிஸ்து தொடர் விடுதலை நாயகனாக இருந்து வருகிறார். படைப்பும் மீட்பும் தொடர உள்முறையில் தூய ஆவி எங்கும் எதிலும் இருந்து வருகிறார். திருமுழுக்கு பெற்றவர்கள் புது படைப்பு. ஆவி ஒன்று, மற்றதெல்லாம் பன்முகம். திருமுழுக்கு பெற்றவர்கள் புதிய படைப்பு. ஆவித்தான் ஒன்று, மற்றதெல்லாம் பன்முகம். எனவே இயேசு கிறிஸ்து இந்திய நாட்டில் முழுவதும் திரு அவை வழியாக மனு உரு எடுத்து உயிர்த்தெழுந்து இந்திய கிறிஸ்துவ சமூகமாக விளங்க திருச்சங்கம் முடிந்து 25 ஆண்டுகள் வரை தாயகப்படுத்தும் பணி தீவிரமாக தொடர்ந்தது. இப்போது பழைய நிலைமை மீண்டும் குடிக்கொள்ள விரும்புகிறது. இஸ்ரேல் மக்களைப் போல் எகிப்து வாழ்வு வசதியாக இருக்கின்றது என்ற சோதனைக்கு யாரும் ஆளாகாதவாறு விழிப்போடு மந்தையை திரு அவையின் போதனைப்படி வழிநடத்தி செல்வது முக்கியம். இறையரசின் அடையாளமாய் திரு அவை விளங்குவதே அதன் நோக்கமாகும். வாழ்வும் வழிபாடும். மண் வாசனைக்கு ஏற்ப வாழ்வும் வழிபாடும் இடம்பெற வேண்டும் என்பது போதனை. இந்திய திரு அவை இன்னமும் மேலை நாட்டு திரு அவை போல் பெரும்பாலும் எல்லாவற்றிலும் விளங்குவது ஏற்புடையது அல்ல. இன்றைய சூழலில் ஒரு நாட்டின் பண்பாட்டிற்கு முரணாக ஒரு சபை இருப்பதை இந்தியர்கள் ஏற்பது கடினம். மேய்ப்பு பணியும் நற்செய்தி பகிர்வும் இந்தியாவில் இடம்பெற தொடர தாயகப்படுத்துவது தான் வழியாகும். இயேசுவை போல, மகாத்மா காந்தியை போல இந்திய திரு அவை எளிமையில் இருப்பது தேவை. கடவுள் ஒருவர்தான் தேவை எனில் மற்றவை மீது பற்று வைத்து வாழ்வை வசதியாக அமைத்துக் கொள்வது நன்றன்று. எளிமையான இல்லறம்,
எளிமையான உணவு, எளிமையான உடை இன்று அனைவருக்கும் போதுமானது. எளிமைத்தான் நம்பிக்கையின் உரைக்கல். திரு அவையிடம் உள்ள உடைமைகள் அளவுக்கு அதிகமானால் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வது திருத்துதர் பணியின் பாடமாகும். கோவில் வழிபாடு, கொண்டாட்டங்கள், திருப்பலி, சடங்குகள், பாடல்கள், வழிபாட்டு உடுப்புகள், அமைதி, தியானம், நிர்வாகம் எல்லாம் பொதுவாக நாட்டின் பண்பாட்டிற்காகவும் மாநில அளவில் பன்முகத்தன்மையோடும் இருப்பது நன்று. சடங்குகள் பன்முகம், சிந்தனைகள் ஒருமுகம். ஆவி எப்போதும் உயிர்த்த ஆண்டவரின் ஆவியாகும். இதில் சாக்கு போக்குக்கு இடமில்லை. நம்மை நாம் அந்நியப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து வாழ்வது உகந்ததல்ல. கிறிஸ்துவில் ஊன்றி நின்று உயிர்த்த ஆண்டவரை போல பாவம் தவிர மற்ற எல்லாவற்றையும் ஏற்று வாழ்வது முறையாகும். இம்முயற்சியில் குடும்பங்கள், கிறிஸ்துவ குழுக்கள், பங்குகள், மறை மாவட்டங்கள், மாநிலங்கள், தேசியம் இவைகளுக்கு பொறுப்பானவர்கள் எல்லா நிலையிலும் உள்ளனர். அவரவர்களுக்கு கிறிஸ்துவ சுதந்திரம் உள்ளது. திரு அவையின் போதனை உள்ளது. எனவே தனித்தும் குழுவாகவும் சாதாரணமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் நாம் மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை மேற்கொள்ள தூய ஆவி துணை புரிவாராக. இயேசுவின் பிறப்பு விழாவை எல்லாருடனும் கொண்டாடுவோம். வாழ்க நமது நாடு, வளர்க நமது திருச்சபை. ஆண்டவர் பிறந்த இயேசு மாக்கு மனு உருவானார், நம்முடைய குடிக்கொண்டார். அந்த வாக்கு நம் இல்லத்தில் உள்ளத்தில் குடிக்கொள்ள இறைவனை வேண்டுவோம். ஆசிரியக்காக ஆண்டவர் இந்நாளில் உங்களை மிகவும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.